ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 14 Pro Plus Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வட்டம் Realme 14 Pro Plus இந்த மொபைலை கன்சிடர் பண்ணும்போது இந்த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 16 டிகிரி கீழே போகும்போது கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன், அதாவது அண்டர் வாட்டருக்குள்ள நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது கலர் சேஞ்சிங்கா மாறும் அப்படின்னு இவங்களோட கான்செப்டோட இந்த வட்டம் இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து 3 ஃபாஸ்ட் லைட்டோட ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 500 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. Snapdragon 7S Gen 2 கொண்டு வந்திருக்காங்க. 4 வைப்ரண்டான கலர்ஸ் வித் 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு ஒரு 28,000க்கும், ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் ஒரு 31,000க்கு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்களோடையும் Realme 14 Pro இன்னொரு டிவைஸும், அது போக Realme நெக் பேண்டும் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 1,800 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 போன்ஸ் அண்ட் ஒரு நெக் பேண்டோட இந்த வட்டம் Realme 14 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது Realme 14 Pro Plus. இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க Realme 14 Pro Plus பாக்ஸ். Realme 14 Pro Plus மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு yellow கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கரண்ட் வாரண்டி புக், சிம் மேஜர் டூல், ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Realme 14 Pro Plus இந்த மொபைலை பொறுத்தளவு 4 வைப்ரண்டான கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதுல ஒன்லி மட்டும்தான் இந்த ஸ்னோ டைப்ல உங்களுக்கு வாட்டர்ல டிப் பண்ணும்போது கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போனா மாறும். இது 3 கலர்ஸும் நல்லா வைப்ரண்டா எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 28,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 30,000 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்டா 12 256GB வேரியன்ட் ஒரு 31,000 எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி 4 வைப்ரண்டா கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்டோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பேக் சைடுல ஒரு சூப்பரான நல்ல ஸ்னோ ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைடுல எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஒயிட் கலர் வேரியன்ட் பொறுத்தளவு மீதி பேட்டர்ன்ஸ் எல்லாமே, மீதி கலர்ஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியமான மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் தட் பேக் சைடுல எப்பயும் போல 13 Pro Plusல பார்த்து அதே மாதிரி ஒரு ரிங் ஷேப்ல கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்க்கு 3 ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த சுத்தி அந்த கேமராக்கு ஒரு பார்டர்ல ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் உங்களுக்கு பேக் சைடுல பாட்டம்ல Realme பிராண்டிங்கும் அண்ட் ஹோல்ட் பண்ற ஏரியா எல்லாமே உங்களுக்கு 4 inches கர்வியாவும் அண்ட் 2 பார்டர் ஏரியாஸ் எல்லாமே கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஹைல ஹோல்ட் பண்றது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 3D கர்வ்டு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இதோட வெயிட் 215 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 7.5 mm திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு அழகான ஒரு புது இனோவேட்டிங் டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED 1 billion கலர் சப்போர்ட், 1/2 சஃபர் செட், Quad HD Plus, 1.5K ரெசல்யூஷன்ல HDR இமேஜ் சப்போர்ட்டோடையும் 3840 ஹெர்ட்ஸ்ல உங்களுக்கு DCMI
டிம்மிங் சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே வித் உங்களுக்கு 42 டிகிரில கர்வ்டு டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 215 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 with Realme UI 5.0 support, LPDDR4X RAM, UFS 2.2 support. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கு. IP69 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இந்த வட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, சிலிகான் கார்பனேட் பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒரு சார்ஜ் ஆகும் பட்சத்துக்கு 1 டேக்கு மேலேயும் மாடரேட் யூஸ் இருக்கும். 1 டே வரைக்கும் ஒரு ஹெவி யூஸ் இருக்கு. ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார், ஒரு சோனி சென்சார், 50 MP OIS சப்போர்ட், 1.8 அபர்ச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட், 3x ஆப்டிகல் ஜூம் வித் உங்களுக்கு 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லமே 50 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds வித் EIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து தேர்ட் சென்சார் பார்க்கும்போது அல்ட்ரா வைடும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தான் இங்க கேமராவோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. ஃபுட்டேஜ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. சோனி சென்சாரோட ஆப்டிமைஸ் நல்லா இருக்கு. டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இண்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் ஃபுட்டேஜோட ரிசல்ட் சூப்பராக வருதுன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா இருக்கு. இங்க 4K வீடியோ, ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜும் அருமையா இந்த வட்டம் Realme 14 Pro Plusல கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல Snapdragon-ஓட 7S Gen 3 எடுத்து வந்திருக்காங்க. போன வருஷம் Gen 2, Gen 3 பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே ப்ராசஸர் தான். இங்க பெரிய அளவுக்கு கிளாக் ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸோ அண்ட் நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸோ டிஜிட்டல் வைஸ்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. டே டு டே லைஃப்ல ரெண்டு போனுமே வச்சு நீங்க ரெண்டு சிப்செட் வச்சு யூஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வித்தியாசமும் இந்த ரெண்டு சிப்செட்ல இல்லைன்னே சொல்லிக்கலாம். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல சிப்செட் செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் அரைச்சமாவே அரைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 14 Pro Plus ஒரு அழகான ஒரு புது யோசனையோட இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே ஒரு IP ரேட்டிங் 69ஓட கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் அது மட்டும் கிடையாது. இந்த போன்ல இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பா இருந்தாலும் அதை தவிர்த்து இந்த மொபைல்ல டிஸ்பிளே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதே இருந்தாலும் இந்த போனோட ரேம்னு பார்க்கும்போது LPDDR4X RAM தான், UFS 2.2 சப்போர்ட் தான் இருக்கு. அதை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ப்ராசஸர் ஒத்துழைக்கணும் தெரியுமா? அதுக்கு ப்ராசஸர் பார்க்கும்போது 7S Gen 3 தான் கொண்டு வந்திருக்காங்க. போன வட்டம் Gen 2, இந்த வட்டம் Gen 3 ரெண்டுக்குமே பெரிய அளவுக்கு டே டு டே லைஃப்ல பெரிய வித்தியாசங்கள் இருக்க போறது கிடையாது. டிஜிட்டல் வைஸ்ல இது பெஞ்ச் மார்க் ஸ்கோர் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாங்க் விஷயம் தான். ஆனா ரியல் லைஃப்ல ரெண்டுமே பெரிய அளவுக்கு வேரியேஷன் இருக்க போறது கிடையாது. அதான் உண்மையான வேர்ட்ஸா இருக்குமே நான் இங்க பதிவு பண்றேன். ஓவரால் தட் இந்த போனை பொறுத்தளவு வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, கேமராக்கு உங்களுக்கு டெலஃபோக்கஸோட வந்திருக்கு. போன வருஷம் இருந்திருக்கு, பட் ஆனா இந்த வட்டமும் எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த ட்ரிபிள் செட்டப் கேமராவோட ட்ரிபிள் செட்டப் ஃபிளாஷ் லைட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு புது புது விஷயங்களோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போனோட பிரைசிங் வச்சுதான் இந்த போனோட அடுத்த உசுறு இருக்குமா இருக்காதா நம்மளால ஊதியமா சொல்ல முடியும். ஸோ என்னோட கணிப்பு ஒரு 30K மேல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளோட அமைஞ்சிருக்குன்னு என்னோட கணிப்பு நான் சொல்றேன். இல்ல ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, இன்னொரு மொபைலோட பிரைசிங் இப்படிதான் இருக்கும்னா அந்த வார்த்தைகளை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 14 Pro Plus இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.